இறை மீட்பாகும் வெளிச்சம். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். ஏசாயா 52:10. ஏசாயா 52ஆம் அதிகாரம் கிறிஸ்துவின் திருப்பணி குறித்த வெளிப்பாட்டையும் கிறிஸ்துவை கடவுளின் நற்செய்தியாகவும் அறிவிக்கின்றது. கிறிஸ்து கடவுளின் ஆளுகையையும் மக்களுக்கான நற்செய்தியையும் வெளிப்படுத்துவார். அதோடு அவருடைய மகத்துவத்தை மக்கள் காண்பது மட்டுமல்ல, அவருடைய இரட்சிப்பையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என இறைவாக்கினர் கூறுகின்றார். அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு ஒரு மனிதன் வருகின்ற பொழுது கடவுளின் மீட்பு அவனுக்கு உண்டாகின்றது. மீட்பு என்பது மனிதனை அடைவதை விட கடவுளிடமது கிடைத்த பரிசு. கர்த்தராகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் மீட்படைகின்றோம். திருமறையில் கடவுள் தம்முடைய மக்களை மீட்டெடுக்கும்படி அநேகரை பயன்படுத்துகிறார். கடவுள் கிதியோனை இஸ்ரவேலை மீட்டெடுக்கும்படியாக அனுப்புகிறார். அவர் போரிட்டு மீட்டெடுக்கின்றார். கடவுள் மட்டுமே இறை மீட்பை வழங்க இயலும். அதற்காக அவர் பயன்படுத்தும் கருவிகளே இறை மக்கள், அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். கடவுள் மனிதன் மீது கொண்டுள்ள இரக்கம் என்பது வெறும் பொருள் மதிப்புடையது இல்லை, அதைவிட மேலானது. அது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கும் பெரும் உறவாகும். இத்தகைய பண்பை கிறிஸ்துவும் வெளிப்படுத்துகின்றார். எனவே நாம் வாழக்கூடிய சமூகத்தில் இன்று அநேகர் மீட்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பாவத்திலிருந்து மட்டுமல்ல, சமூகம் சார்ந்த உரிமைகளை மீட்டெடுக்கவும் பாடுபடுகின்றார்கள். அது மதம், மொழி, ஜாதி சார்ந்த உரிமையாகவும் உள்ளது. எனவே கடவுள் தம்முடைய குமாரன் மூலமாக நம்மை மீட்டெடுத்து நமக்கு மீட்பு வழங்கினாரே, அதை போல் நாம் பிறருக்கு வெளிச்சமாக இருந்து அவர்களையும் மீட்டெடுக்கும் கருவிகளாக கடவுளின் மீட்பை இவ்வுலகத்திற்கு சொல்லுவோம். தூய அகஸ்டின் கூறுகையில், கடவுள் மனிதனை ஏற்றுக்கொண்டது நாம் என்னவாக இருக்கின்றோம் என்பதற்காக அல்ல, நாம் என்னவாக போகிறோம் என்பதற்காகவே. நாம் கடவுளின் மீட்பின் மக்களாய் வாழ்ந்து வெளிச்சத்தை பிரதிபலிப்போம். ஜெபம். அன்பு கடவுளே, உலகின் அனைத்து மக்களும் கடவுளின் மீட்பினை கண்டிட எம்மை மாதிரியாக்கும். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக